அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் என்றதுமே கடல் குளியல், நாளிக்கிணறு, இலை விபூதி, கந்த சஷ்டி விரதம் இவையெல்லாம் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். இது தவிர நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல ஆச்சரியப்படுத்தும் சிறப்பம்சங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு இருக்குது. இதை பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் ஆண்டவனுடைய சிறப்புகள் நிறையவே இருக்குது. செந்தில் ஆண்டவன் ஓம் எனும் பிரணவ வடிவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சங்களோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தான் திருச்செந்தூர் கோவில். கோவில் வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 214 அடி அகலத்துடன் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோபுரம் யாழ் மண்டபத்துக்கு மேலே 137 அடி உயரம், 90 அடி அகலம் நீளமும் கொண்டிருக்கு. 65 அடி அகலத்துடன் திகழ்கிறது. இதன் 9வது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்கிறதாக சொல்லப்படுது. இங்கு மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம். எனவே அவர் கையில் வேலும் அருகில் தேவியரும் இல்லை. செந்தில் ஆண்டவர் ஒரு முகம் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மூலவருக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜைகள் நடைபெறும். இந்த தலத்தை வீரபாகு சேஸ்திரம் என்றும் அழைப்பாங்க. அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீரமகேந்திரர் காவல் தெய்வங்களாக விளங்குகின்றாங்க. செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதல்ல வீரபாவுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு பிட்டு படைத்து வழிபடுவதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் இப்படி வழிபட்டால்தான் நம்முடைய பிரார்த்தனை முழுமையடையும். கருவறையின் பின்புறத்தில் 5 லிங்கங்கள், கருவறைக்குள் 3 லிங்கங்கள் இருக்குது. இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பாங்க. அஷ்டலிங்கங்களும் இங்கு இடம்பெற்றிருக்க காரணம் இறைவன் சூரியன் சந்திரனாகும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகின்றாங்க என்பதை விளக்குவதற்காகவே. முருகன் சன்னதியில் முருகனுடன் பஞ்ச லிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் நாம் பூஜிக்க வேண்டும். அப்போதுதான் நமது பிரார்த்தனை முற்று பெற்று அஷ்டலிங்கங்களில் பஞ்ச லிங்கங்களுக்கு பூஜை நடக்காது. முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். மூலவருக்கான நெய்வேத்தியத்தில் காரம் புளி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை. சண்முகருக்கான நெய்வேத்தியங்களில் காரம் புளி உண்டு. பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பு, பிட்டு மாவு, தினை மாவு ஆகியவை இடம்பெற்றிருக்கும். உதய மார்த்தாண்டா பூஜையின் போது தோசை, சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேத்தியத்தில் இடம்பெற்றிருக்கும். இரவு நேர பூஜையில் பால், சுக்கு வெந்நீர் ஆகியவை நிவேதனமாக வைக்கப்படுவதாக சொல்லப்படுது. மூலவரின் தலைக்கு மேல் ஒரு பெரிய வெள்ளி பாத்திரம் ஒன்றை கட்டி தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரை தாரையாக மூலவரின் மேல் விழ செய்து சுமார் 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இங்கு சிறப்பு. சுமார் 9:45 இரவு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டப்படும். பிறகு 6 முகங்களின் முன் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாராதனை செய்வாங்க. இதை ரகசிய தீபாராதனை என சொல்லப்படுவது. உலோக திருமேனியரான ஆறுமுக பெருமானுக்கு ஆண்டுக்கு 36 தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இந்த தலத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம். செந்தூர் தேவர்கள் 12 மரங்களாக இருக்கிறதாக ஐதீகம். 12 நரம்புகளில் உள்ள 12 மர இலைகளை வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம். முருகப்பெருமான் தான் 12 கரங்களில் விஸ்வாமித்திரரின் காச நோய் நீங்க திருநீறு அளித்ததன் தர்பயணம் இது. சூரபத்மன் வதம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய பரிவாரங்களுக்கு 12 கைகளில் விபூதி பிரசாதம் வழங்கியிருக்காரு என்று சொல்லப்படுவதுண்டு. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றுதன் நினைவாக இங்கு இருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இப்படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அலைவாய் சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கார். அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காரு. முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க. தனது படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பியிருக்காங்க. ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்திருக்காங்க. முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய 4 கிணற்றுல நீராடி கடல்ல பக்தர்கள் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து செல்றாங்க. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும் பெயராக கோபுரத்தின் உச்சியில 9 கலசங்கள் இருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறதாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கோவிலின் எதிர்ப்புறம் 2 மயில்களின் சிலையும் 1 நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்களில் 2இல் முதலாவதாக இருப்பது இந்திரனும் 2வதாக இருப்பது சூரபத்மனை குறிக்கிறது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காரு. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த கோவிலின் சிறப்பு. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறாங்க. சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சிவயோகி போல தலையில ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதுபோல சண்முகர் சன்னதியின் சுவாமிக்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்கு. சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்திருப்பதால தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது. முருகனுக்கு எப்படி 12 கைகள் இருக்கிறதோ அதே போல் இந்த பன்னீர் இலையில் வைத்து தரக்கூடிய பன்னீர் இலையில் 12 நரம்புகள் இருக்குது. இதை வைத்து இந்த விபூதியை தருவதால் இதை சாப்பிடுவதாலும் தீராத நோய்கள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சொல்லப்பட்டதாக அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறிவிட்டது. இன்றுமே கோவிலின் வடது பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்குது. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கடற்கரையில் கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டு மாவு, பால்கோவா போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.